ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிமினோட எஃப்எஃப் பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. வெட்டிங் நைட் முடிஞ்சு மார்னிங் ஜிமின் கண்ணை திறக்கும்போது வயன் ஜிமினோட செஸ்ட்டில் தலையை வச்சு ஜிமினை ஹக் பண்ணி நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஜிமினோ என்ன ஹக் பண்ணி இருந்திருப்பான். ஏய் விட்டுங்க, என்ன பண்ணிகிட்ருக்கா? என் மேலே எதுக்கு வந்து படுத்திருக்கா? அது சினியரது எதுக்கு இப்படி அலையிற? அப்படி கேட்குதா என்ன? ஒரு தடவை உங்ககிட்ட படுத்தது பத்தாதா? வந்துச்சு சுற்றி சுற்றி பார்த்துட்டு சீனியரது பேசாத. இதுக்கு தான் பாய மூட்டை என்ன கல்யாணம் பண்ணியிருக்கியா? கல்யாணம் பிடிக்கல நிறுத்தினுங்கன்னு சொன்னேன். சீனியர், நான் ஒன்றும் உங்ககிட்ட வந்து படுக்கல, நீங்கள் தான் என்கிட்ட வந்து தூங்கியிருக்கீங்க. ஆமாம், உன்னை பார்க்கும்போது அப்படியே ஏறிச்சில, அதான் உங்ககிட்ட வந்து தூங்கியிருக்கேன். என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்க? நான் வந்தேன்னு சி சீனியர், நீங்கள் தான் பாய முடியா? ஜிமின் டென்ஷனாக திரும்பும்போது அப்போ தான் நோட் பண்ணான் ஜிமின் தரையில் வைன் வரிச்சு இந்த பெட்ஷீட்டில் படுத்திருக்கதா. ஜிமின், என்னடா இங்கே வந்து படுத்திருக்கா? வைன் அழுதுகிட்டே முறைச்சி ஜிமினை பார்த்துட்டு இருந்தான். என்ன சீனியர்? அது தூக்கத்தில் ஏதோ ஜிமின் அங்கேருந்து எழுந்திரிச்சு கோவமாக பால்கனிக்கு போனான். வைன் ட்ரெஸ் ரூம் போய் ரெடி ஆகிட்டு அப்படியே வெளியே போனான். ஜிமின் வைன் போனதை நோட் பண்ணிவிட்டு அவனும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்தான். டீ, என்னடா எல்லாம் ஓகேவா? அம்மா, பாயை மூட்டு போயிடும், நான் இருக்க கோவத்தில் ஏதாவது சொல்லிட போகிறேன். டீ, என்னடா இதுக்கப்புறம் என்ன கோவம்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சு, அப்புறம் என்னடா? மா, இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் நைட்டா? ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர் கல்யாணமா? ஏமா நான் வேணான்னு சொல்ல எனக்கு தேவையில்லாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இல்லை ஓகேவான்னு கேட்குறேன். உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கேன், என்கிட்ட பேசாத. டேய், என்னடா இப்படி பேசுகிறேன்? நம்ம எப்போ கிளம்புறோம்? ஜிமின், அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு கிளம்ப தான் போகிறோம். சரி ஜிமின். என்னம்மா? ஜிமின், அது நீ கோவத்தில் வாங்கிக்கிட்ட எதுவும் ஹர்ஷா? அம்மா, அவளை அப்படியே கழுத்தை நெருக்கணும் போல வருது, என்னால் எதுவும் பண்ண முடியல, என்ன பண்ணி தொலைகிறதுனே தெரியல. நீ வேறு ஏமா? ஜிமின் பேசுகிறத என்னோட ஃபேமிலியில் இருக்கவங்களாம் சுற்றி நின்று கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ என்னோட அண்ணன் ஜிமினோட காலரை பிடிச்சிட்டு என்னடா சொன்னேன், நீலாம் ஒரு ஆள்னு உன்னை பற்றி எதுவுமே தெரியாமல் என் தங்கச்சி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், என்ன பேசுகிறேன்? ஏ ஹலோ, நான் கேட்டேனா உன் தங்கச்சி ரொம்ப அழகாக இருக்கா? அப்படியே அழகில் மயங்கிட்டேன், அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டேனா? என்னை இழிச்ச வாங்கி நினச்சேன் தலையில் கட்டிட்டு இப்போ வந்து சட்டையை பிடிக்கிறேன். அவன் இன்னும் டைட்டாக ஜிமினோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு மரியாதையாக பேசும், என் தங்கச்சி புருஷன்னு பார்க்குறேன். இல்லைனா என்னடா தங்கச்சி புருஷன் பார்க்குறேன்? இதுக்கப்புறம் எவனும் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தானே என் தலையில் கட்டினீங்க? தங்கச்சி புருஷன் பார்த்து தான் என் சட்டையை பிடிச்சிட்டு நிற்கிறியா? ஏதோ என் மேலேயும் தப்பு இருக்குன்றனால தான் தாலியும் கட்டிட்டு இப்போ உங்ககிட்ட பேசிட்டும் இருக்கேன். இல்லைன்னா இங்கே நடக்கிறதே வேற. நான் யாருன்னு தெரியாமல். ஓ, யாரா நீ? என்ன பெரிய ரவுடியா நீ? என் தங்கச்சி நீ கஷ்டப்படுத்துன்னு தெரிஞ்சிச்சு. அண்ணா கையெடு. இவன் என்ன பேசினா தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவங்க மேலேருந்து கையெடு. என்ன பண்ணிகிட்ருக்கா? இவன் கையெடுன்னு இவன் என்ன பேசணும் தெரியுமா? உனக்கு கழுத்து நினச்சி கொள்ளணும் போல இருக்குன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு நான் சும்மா நிற்க முடியுமா? ஓ, இப்போ தான் என் மேலே உனக்கு பாசம் வருதுல்ல? நேற்று அந்த ரூமில் வச்சு என்ன கேட்டேன்? இவனை ஒரு ரூமுக்கு கூப்பிட்டியான்னு கேட்டல? இப்போ என்ன திடீர்னு என் மேலே பாசம்? அது எதோ கோவத்தில் பேசாதன்னு. எனக்கு ஜிமின் மேலே இருக்க கோவத்தை விட உங்கள் மேலே தான் ரொம்ப கோபம். அவன் யார்? எனக்கு ஜஸ்ட் நேற்று வந்தவன். ஆனால் நீங்கள் யாராவது ஒருத்தர் எனக்காக பேசுனீங்களா? யாராவது ஒருத்தர் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த நிலைமையில நான் என்ன அழுதுட்டு இருக்கும்போது அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன அசிங்கமாக கேட்கும்போது எனக்காக ஒருத்தராவது பேசுனீங்களா? நான் அப்படி இல்லைன்னு எனக்காக ஒருத்தராவது பேசுனீங்களா? அப்பா அம்மா நீன்னு யாருமே அந்த நிமிஷம் எனக்காக இல்லைல்ல. நான் தனியால் நின்று அழுதுட்டு இருந்தேன்ல, என்கிட்ட ஏதாவது கேட்டீங்களா? ஒருத்தராவது என் மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு சொன்னீங்களா? இல்லைல்ல. அது ஏதோ அந்த நிமிஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், நான் இனிமேல் விற்க முடியாத ஒரு சரக்கு, அதை பாதி ரேட்லேயே அட்டை வித்துடணும் அப்படின்னு நினச்சி தானே இவங்களே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. என்ன பேசுகிறான்? அவன் பண்ண தப்புக்கு அவன் தானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் பண்ண தப்புக்கா? அவன் என்ன பண்ணான்? அவனை பேச விட்டீங்களா?
அவங்க பக்கத்தில் இருக்க நியாயத்தை தான் கேட்டிங்களா? நீங்களா பார்த்துட்டு நீங்களா முடிவு பண்ணிட்டு என் கல்யாணம் நின்று போயிருந்தா கூட நான் இவ்வளோ அழுதுருக்க மாட்டேன், இவ்வளோ கவலைப்பட்டிருக்க மாட்டேன். உடனே எனக்கு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சு என்ன தினம் அழுற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. ஒயின் அது ஒயின் ஒயின் என்னம்மா பேசுகிறேன்? என் பையன் பண்ணது தப்பு தான். அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இந்த மன்னிப்பை மட்டும் கேட்டுட்டு போயிருக்கலாம்ல ஆண்டி. எதுக்காக எனக்கு உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி வச்சிங்க? சரி, உங்கள் பையன்கிட்ட கேட்டீங்களா உனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கா, கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு? தப்பு யார் மேலே வேணா இருக்கட்டும் ஆண்டி, ஆனால் எங்களுக்காக பேச வேண்டியது நீங்கள் தானே, எங்களை நம்ப வேண்டியது நீங்கள் தானே. நீங்கள் யாருமே எங்களை நம்பாமல் எங்களை பேசக்கூட விடாமல் எனக்கும் அவங்கள பிடிக்கல, அவங்களுக்கும் என்ன பிடிக்கல, இது பேர் கல்யாணமா? எங்கள் 2 பேர் வாழ்க்கையும் எல்லாருமா சேர்ந்து வீணாக்கிட்டீங்கல்ல. தப்பெல்லாம் உங்களோடது, உங்கள் மேலே எல்லாம் தப்பை வச்சுட்டு சிம்மனை திட்டுறீங்க. ஓகே, கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கள, உங்கள் கடமைலாம் முடிஞ்சில. இதுக்கப்புறம் இது என்னோடய லைஃப், நான் பார்த்துக்கிறேன். சிம்மன் என்ன வேணால் சொல்லுவாங்க, அதை பற்றி கேட்க நீங்களா யார்? நான் திடீர்னு அவங்க லைஃப்குள்ளே போயிருக்கேன், என்னை எப்படி அவங்களால ஏற்றுக்க முடியும்? எனக்கு புரியுது, இது என்னோடய வாழ்க்கை, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், என் மேலே பாசம் வச்சுருக்கேன்னு. இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி யாரும் வந்துடாதீங்க. ஜிம்மன் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்க, உங்கள் யாருக்கும் மரியாதை கிடையாது. ஒயின் ரொம்ப கோவமாக கண்ணீரை வைப் பண்ணிக்கிட்டே, ஆண்டி கிளம்பணும்னு சொன்னீங்கல்ல, எத்தனை மணிக்கு ஃப்ளைட்? ஒயின் ஒரு 1 ஹவரில் கிளம்புற மாதிரி இருக்கும். ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். ஒயின் ரொம்ப கோவமாக ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே ரூம் போய் அவள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு இருந்தான். அப்போ ஜிம்மன் அந்த ரூமுக்கு வந்தான். ஒயின் கிட்டே வந்துட்டு, தேங்க்ஸ். பரவாயில்ல. ஒயின் நீ கொரியா வர வேணாம். என்ன? நீ கொரியா வர வேணாம், என்னால் உனக்கு கொரியா கூப்பிட்டு போக முடியாது. உனக்கே புரியுதுல்ல என் மேலே தப்பு இல்லைன்னு. என் லைஃப்பில் நீ வேணாம், என்னால் உனக்கு கூப்பிட்டு போய் இவ தான் என் ஒய்ஃப்னு யார்ட்டையும் காட்ட முடியாது. எனக்கு நீ வேணாம், நீ கிளம்ப வேணும். நான் உனக்கு கொரியா கூப்பிட்டு போகிறதா இல்லை. ஜிம்மன் ப்ளீஸ். அது கல்யாணம் ஆகிட்டு நான் இங்கே இருந்தால் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. ஆல்ரெடி என்ன ரொம்ப கேவலமாக தான் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. ப்ளீஸ் ஜிம்மன், என்னை மட்டும் இல்லை என் பேரண்ட்ஸையும் ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க. எனக்கு புரியுது. ஆனால் ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஜிம்மன். நைட் என் ரூமில் வந்து படுத்தது நீங்கள் தானே. நீங்கள் நான் அப்படியே விட்டு போயிருந்தா கூட அது எனக்கு ஒரு விஷயமே இல்லை, நான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன். ஆனால் கல்யாணம் பண்ணிவிட்டு ப்ளீஸ் ஜிம்மன், ஏன்னா நீங்கள் வந்து கொரியா மட்டும் கூட்டிகிட்டு போங்க. நான் அங்கே ஏதாவது ஜாப் பார்த்துட்டு நான் ஷிஃப்ட் ஆகிக்கிறேன், அங்கே தனியாக இருந்துக்கிறேன் ஜிம்மன். உங்கள் லைஃப்பில் என்னால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ப்ளீஸ் ஜிம்மன், என்னை எங்கேருந்து கூட்டிகிட்டு மட்டும் போங்க ப்ளீஸ். என்னது? ப்ளீஸ் ஜிம்மன், நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சரி ஓகே, ஏதோ பண்ணி தொடங்க, கிளம்பு. தேங்க்ஸ் ஜிம்மன். கொஞ்ச நேரத்துலேயே பையன் வீட்டு வாசல் எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லார்ட்டையும் சொல்லிட்டு போமா, நான் போனால் போதும் தான் ஆண்டி, எல்லோரும் இருக்காங்க. இங்கே யார்கிட்டையும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, கிளம்பலாம். ஒயினா ஃபேமிலியில் இருக்கவங்களெல்லாம் பார்த்துட்டு ஜிம்மன் அம்மா கிட்டே பேசிவிட்டு அப்படியே வண்டியில் இருந்தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கொரியாவை ரீச் ஆகிருப்பாங்க. ஒயினாவை லக்கேஜெலாம் வச்சுட்டு வாசலில் நின்றுட்டுருந்தா. உள்ளே வா ஒயின். அது ஆண்டி வாமா, இனிமேல் தான் உன் வீடு. ஜிம்மன் ஒயினை முறைச்சிட்டே அப்படியே உள்ளே போனோம். ஜிம்மன் போ, கையை பிடிச்சி உள்ள கூட்டு வா. பா, உங்களால் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டீங்கல்ல, போதும். இதுக்கப்புறம் இது பண்ணு அதை பண்ணுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. ஜிம்மன், தப்பெல்லாம் உன்னோடது. நீ ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரூமுக்கு போகாமல் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுடா. தப்பெல்லாம் உன் மேலே வச்சுட்டு எல்லா விதத்துலையும் அவளை மட்டும் பனிஷ் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது ஜிம்மன். பா, நீ ஒன்றும் பேச வேணாம் ஜிம்மன், போ. ஜிம்மன் ஒயின் கையை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ஒயின் உள்ள கூட்டு வந்தோம். ஒயினை ஹாலில் விட்டுட்டு அவன் பாட்டு ரூமுக்கு போனான்.
வைன் இதாம்மா, இதான் ஜிமினோட ரூம், நீ உள்ளே போ. ஆண்டி அது அது வந்து ஆண்டி நான் வேறு ரூமில் தங்கிக்கவா? எனக்கு எனக்கு அந்த ரூமில் தங்க வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டி. வைன் என்ன பேசுகிற? நீ அவனோட ஒய்ஃப், அவன் கூட தான் இருக்கணும். ஆண்டி ப்ளீஸ். மா என்ன பேசுகிற? அவ எதுக்கு என் கூட இருக்கணும்? எல்லாமே உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்க முடியாதுமா. ஜிம்மன் தப்பு உன்னோடது, அவளை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆண்டி ஆண்டி ப்ளீஸ், சும்மா ஜிம்மனை ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. எனக்கு ஜிம்மன் கூட தங்கிக்க வேணாம். ஃபயன் என்னம்மா பேசுகிறேன்? சரி, இந்த நிமிஷம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்றா இருந்தால் உங்களுக்குள்ள நல்ல புரிதல் இருக்கும். நீங்கள் சீக்கிரமே. ஆண்டி ப்ளீஸ், நீங்கள் எங்களை புரிஞ்சுக்கோங்க ஆண்டி ப்ளீஸ். ஃபைன், எங்களுக்காக நீ அவன் கூட தான் தங்கிக்கணும். நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக தங்கினா அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்களாம் சேர்ந்து உன் வாழ்க்கையை வீணாக்கிட்ட மாதிரி தோணும். ப்ளீஸ் ஃபைன், இன்னைக்கு இல்லைனாலும் ரொம்ப சீக்கிரமே உனக்கு அவனை பிடிக்கும், அவனுக்கும் ஒன்று பிடிக்கும். மா ஜிம்மன் ஃபைன், புரிஞ்சுக்கோங்களேன், சேர்ந்துருங்களேன். மா உனக்கு என்ன? ஏய் ரூம்கே வா, ஒரு பிரச்சனையும் இல்லை. சே ஒன் ரொம்ப கவலையாக ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே ஜிம்மனோட ரூம்குள்ளே வந்தான். இந்த வார்ட்ரோப் சும்மா தான் இருக்குது, இதில் வந்து திங்ஸ் வச்சுக்கோ. அண்ட் இந்த கோச்சில் தூங்கிக்கோ. நான் இல்லாதப்ப வேணால் பெட் யூஸ் பண்ணிக்கோ. அண்ட் ஜாப் ட்ரை பண்ணு, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். நீ ரூம்லேருந்து ஃபஸ்ட் போகணும், அதான் எனக்கு இப்போ வேணும். நீ சொன்னேன்னு உனக்கு கொரியா கூட்டு வந்தல, நீயும் சொன்ன மாதிரி சீக்கிரமாக எடுத்து காலி பண்ணு. ஓகே ஜிம்மி, எனக்கும் உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைலாம் எதுவும் இல்லை. எனக்கே உங்களை விட்டு போனால் போதும் தான் இருக்குது. எனக்கு கொரியா புதுசு இல்லை, நான் இங்கே தான் படிச்சேன்றனால. ஜிம்மன் ஜிம்மன் வரேன்ப்பா. என்னப்பா? ஜிம்மன் உனக்கும் எனக்கும் ரிசப்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் இன்றைக்கி நைட்டு. வாட், என்னப்பா சொல்கிறேன்? ரிசப்ஷனா? ஆமாம், நம்ம ரிலேட்டிவ் யாருக்கும் உனக்கு கல்யாணம் ஆனது தெரியாதுல்ல. பா இது பேர் ஒரு கல்யாணமா? இப்போ நான் இவ்வளோ ஒய்ஃப்னு எல்லாத்தையும் காட்டணுமா? எதுக்குப்பா இதெல்லாம்? ஜிம்மன் என்ன பேசுகிறேன்? உனக்கு அவளோட கல்யாணம் இருக்குது, இதுக்கப்புறம் அவள் தானே உன் ஒய்ஃப். அது நம்ம ரிலேட்டிவ் எல்லாருக்கும் தெரியணும்ல. பா என்ன பேசுகிறப்பா, இதுக்கு பேர் கல்யாணமா? ஜிம்மன் உனக்கு இது கல்யாணமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களை பொறுத்தவரை பொய்யன் இந்த வீட்டு மருமக, பொண்ணோட ஒய்ஃப். பா ஜிம்மன் நீ பண்ண தப்புனால்தான். பா அக்கா எனக்கு நிறைய சொல்லாதப்பா, இது எதுவும் தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடென்ட், அதை நீங்கள் கல்யாணத்தில் கொண்டு போய் நிப்பாட்டினது தப்பு. இப்போ என்னப்பா? அங்கிள் ரிசப்ஷன்லாம் இதுக்கு அதெல்லாம் வேணாம். என்ன ஒயின், அவன் தான் புரியாமல் பேசுகிறானா? நீயும் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்க. இன்றைக்கி நைட் ரிசப்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் இன்ஃபார்மும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் 2 பேரும் ரெடி ஆகுங்க. பா ஜிம்மன் நான் சொல்கிறது புரியுதுல்ல? அப்படியே நைட் ரிசப்ஷனும் ஸ்டார்ட் ஆச்சு. பையனும் ஜிம்மனும் ரொம்ப ப்ரிட்டியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தாங்க. பார்க்குற எல்லாருமே பையனையும் ஜிம்மனையும் பர்ஃபெக்டான பேர், ரொம்ப அழகான பேர்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. டே ஜிம்மன் என்னடா இவ்வளோ கல்யாணம் பண்ணியிருக்க? நீ வேறு ஏண்டா காலேஜ்லேயே உனக்கு அவன் மேலே ஒரு கண்ணு இல்லை? ஏய் கண்ணு கிடையாது, ஒன்றும் கிடையாது. தான் தான் அழகுன்னு திமிரில் தெரிஞ்சிட்டு இருந்தா, அதனால தான். அவங்கட திமிரில் தெரிஞ்சிட்டு இருந்தா, அவள் அவ்வளோ அழகு, அது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்கு, அதனால நீ அவகிட்ட போய்கிட்டே இருந்தா. இப்போ அவளையே கல்யாணம் பண்ணி செம்மடா. டேய் எரிச்சில் கிளப்பாமல் போறியா? ஆல்ரெடி நான் செம்ம காண்டில் இருக்கேன். வைன் ஜிம்மன் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்திருப்பா. இவ்வளோ மாதிரி ஆடலாம், சும்மா தொட்டுறதுக்கு தடவுறதுக்குலாம் ஓகே தான். இவன் அது கூட நானும் அவகிட்ட போனது கிடையாது, அவளாக தான் வருவான். அவளாக வந்து குறைச்சினதுக்கு அப்புறம் தான் நான் அவகிட்டே போயிருந்திருக்கேன். அங்கே எனக்கு ஆசை அது இதுலாம் பேசிகிட்டு இருக்காது, அவளை பார்க்கவே எரிச்சலாக வருது. அப்போவே எனக்கு அவளை பார்க்கும்போது இரிட்டேட்டிங்காக இருக்கும். இப்போ கல்யாணம் பண்ணி என் பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுருக்கேன். சே டே வளரடா, என்னடா? வைன் கண்ணில் வந்து டீ ட்ராப் வச்சு வைன் அதை வைப் பண்ணிவிட்டு எதுவுமே பேசாமல் அப்படின்னு நின்றுட்டு இருந்தா. அவள் அழ வேண்டியதானே? என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இப்போ அவள் அழுறாளாகும். ஏன் வைன், நீயா சீனியரோட ஒய்ஃப்? வைன் உனக்கு சீனியர்னா பிடிக்காதுல்ல? என்ன
சீக்ரெட்டாக லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? மினி ப்ளீஸ் மினி, நீயும் என்னை ஹர்ட் பண்ணாத. ஆல்ரெடி நான் யாருமே இல்லாமல் அனாத மாதிரி தான் நின்றுட்டுருக்கேன். எனக்கு புரியல என் மேலே என்ன தப்புன்னு. ஆனால் எல்லா தண்டனையும் எனக்கு தான் தந்திருக்காங்க. என்ன பண்ணுங்க புரியல. என்னால் யாரும் அசிங்கப்படக்கூடாதுன்னு எல்லா இடத்துலையும் நான் அசிங்கப்பட்டுருக்கேன். எல்லா கதவையும் அடைச்சி என்னை இருட்டுக்குள்ளே தள்ள மாத்திட்டு இருக்கு. நானே என்ன பண்ணேன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கேன். ப்ளீஸ் என்னை ஏதாவது கேட்டு ஹர்ட் பண்ணாத. இவ்வளோ நாளுக்கு அப்புறம் உன்னை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒன் சாரிடி. நான் எதுவும் பரவாயில்ல விடு. என்ன மற்றவங்கள என்ன புரிஞ்சுக்கல. நான் மற்றவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடாதுல்ல. ஒன் ஐம் சாரி. பரவாயில்ல மினி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லுடி, நான் பண்ணுறேன். என்ன? எனக்கு நீ ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் எனக்கு ஏதாச்சும் ஜாப் இருந்தால் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறியா? சரிடி, சரி ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் டி. மினி வேணா ஹேக் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போனான். அப்படியே ரிசப்ஷனும் முடிஞ்சு போயிடுச்சு. மினியோட ரூமுக்கு போயிட்டு அவள் போட்டிருந்த ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு இருந்தா. அப்படியே அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் பேக்லேருந்து ஜிப்பை கழட்டிகிட்டு இருந்தா. அப்போ ஜிமின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள வந்தான். ஃபைன் ஜிம்னை பார்த்ததும் டக்குன்னு முன்னாடி திரும்பிட்டு செஸ்ட்டில் கை வச்சு ட்ரெஸ்ஸு ஸ்லிப் ஆகாமல் பிடிச்சிட்டே நின்றுட்டு இருந்தா. என்ன ஏன் அப்படியே பார்த்துட்டே இருக்கா? அது ஜிமின் அவன் போட்டிருக்க ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு அப்படியே ஒயின்கிட்ட நடந்து வந்தான். ஒயினை ட்ரெஸ்ஸை இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தா. என்ன ஏன் அப்படி பார்க்குற? அது 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 ஜிமின். சீனியர்னு சொல்லுவேன். இப்போ என்ன ஜிமின்? ஓ, புருஷன் உரிமையாக பேர் சொல்லி கூப்பிட்றப்பல. அது எப்படியோ கூப்பிட்டு போ. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜிமின் இன்னும் ஸ்டெப் எடுத்து வச்சு ஒயினுக்கு இன்னும் க்ளோஸாக வந்தான். ஒயினுக்கு இன்னும் டைட்டாக ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு ஜிமின். என்ன ஜிமின்? அது ஓ, நீ அப்படி நினச்சிக்கிட்டியா? எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் தள்ளுறியா? என் ட்ரெஸ் எடுக்கணும். அது ஃபைன் சுத்தமாக நகராமல் அப்படியே நின்றுட்டு இருந்தா. ஏய், ஒன்று தான் சொல்கிறேன், தள்ளு. டிஷர்ட் எடுத்துக்கிறேன், தள்ளிக்கோ. அது ஜிமின் என்னோட பேக்கில் ஹேண்ட் வச்சு ஃபைன் அப்படியே ரைட் சைடில் திருப்பினான். ஃபைன் கண்ணெல்லாம் வைடா அப்படியே நின்றுட்டு இருந்தா. ஜிமின் அவன் கை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு டர்ன் பண்ணிவிட்டு என்னடா பண்ணிட்டு? அது 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 ஐம் சாரி. ஏய், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னா டோரை லாக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணணும்னு தெரியாதா? அது அது சரி, நான் வெளியே இருக்கேன், சீக்கிரம். ஜிமின் வேகமாக வெளியே போனான். அவன் நெத்திலே அடிச்சுட்டு என்னடா ஜிமின்? என்னடா ரொம்ப வாசனை நின்றுட்டுருக்க? என்னாச்சு? அம்மா போறியா? நான் போகிறது இருக்கட்டும், ஷர்ட் எங்கடா? உள்ளேருந்து வரோம் ஷர்ட் இல்லாமல். மா, நான் இருக்கிற நிலைமையில நீ வேற ஏமா? என்ன ஜிமின், எனக்கு புரியுது, எல்லாம் கொஞ்ச நாள் தான் சரியாயிடும். அம்மா ஆல்ரெடி டென்ஷனாக இருக்கேன். சரிந்தா, இதில் பால் இருக்குது, நீ ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வாங்கிக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துரு. புடிடா, கொடுங்க. ஃபியூ மினிட்ஸில் ஜிமின் டோர் நாக் பண்ணான். உள்ளே வரவா? ஒரு நிமிஷம். ஃபியூ மினிட்ஸ்லேயே ஜிமின் டோர் நாக் பண்ணலான்னு அவன் கையை எடுத்தான். டோர் கிட்டே கொண்டு போகும்போது அவன் டோர் ஓப்பன் பண்ணான். ஜிமின் அவன் கையை ஸ்ட்ரெயிட்டாக அவனோட செஸ்ட்டில் வச்சான். டக்குன்னு கையை எடுத்துட்டு ஐம் சாரி, டோரை நாக் பண்ணான். ஐம் சாரி, இந்தா இதில் பால் இருக்கு, அம்மா கொடுத்தாங்க. ஜிமின் ஒயின் மூவ் ஆனதுமே ரூம்குள்ளே வேகமாக போய் டிஷர்ட் எடுத்துகிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போனான். என்ன ஜிமின் பண்ணிகிட்ருக்கா? ரூமில் இருக்கிறது ஒரு பொண்ணுடா, அந்த சென்ஸோடு நடந்துக்கோ ஜிமின். ஜிமின் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வெளியே வந்தான். ஃபைன் சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தா. என்ன? அது தூக்கம் வந்தால் தூங்கு, சும்மா உட்காந்துட்டே இருக்கா? இந்த சோஃபாவில் எப்படி தூங்குறது? கால் நீட்டு கூட இடம்லாம் தரையில படுத்து போமா? ஆயத்து வந்து பேசியும் நான் தரையில் படுத்துக்கிறேன்னு சொல்லணும்.
ஜிமின் அவன் பாட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் போய் படுத்தோம். ஃபியூ மினிட்ஸ்லேயே ஜிமின் வைன் பக்கம் திரும்பிட்டு சோஃபாவில் வைன் தூங்கிட்டு இருக்கதே பார்த்துட்டு இருந்தான். இப்போ எதுக்கு ஜிமின் நீ இவ்வளோ பார்த்துட்ருக்கா? பொத்திட்டு தூங்குடா. ஜிமின் வைனோட ஃபேஸு நெக்கு செஸ்ட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வைனை பார்த்துட்டே இருந்தான். அப்போ வைன் திரும்பி படுக்கிறேன்னு உருண்டு டம்முன்னு கீழே விழுந்தான். ஓ ஏய் என்னாச்சு? ஏய் ஒழுங்காக படுக்க தெரியாதா? வலிக்குது. படுத்த மாதிரி தூங்க தெரியாதா? உருண்டுட்ருக்க. அது அது இது இதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால தான். எந்திரிக்க முடியல, கால் வலிக்குது. இது வரையா? சே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் தூங்குங்க. ம் எதுக்கு? மார்னிங் எங்கள் அம்மா நானே ஒன்று உருட்டி விட்டேன்னு சொல்கிறதுக்கா? எந்திரி. அதான் சொல்கிறேன்ல, எந்திரிக்க முடியல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் இவ்வளோ ரிச்சலாக எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும். ம் நல்லா தெரியுது. ஒரு சோஃபாவில் தூங்க தெரில, உருண்டு விழுந்துட்டு. வைன் ஜிமினை முறைச்சி பார்த்துட்டு இருந்தா. ஜிமினை வைனை முறைச்சிட்டு, என்னைக்கா ஹோல்ட் பண்ணிக்கோ. ஹோல்ட் பண்ணிக்கோ, நான் அவனை தூக்குறேன். அதெல்லாம் ஒன்று வேணாம். ஏய் ரொம்ப பண்ணாத, எனக்கு ஒன்றும் அதுக்கெலாம் ஆசை இல்லை. பாவமேன்னு ஹெல்ப் பண்ணுறேன். அதான் சொல்கிறேன்ல, எனக்கு நீங்கள் பாவம்னு ஹெல்ப் பண்ண வேணாம். காட், இப்படி விழுந்துட்டு அழுதுட்ருப்பா, உன் பக்கத்தில் நிம்மதியாக தூங்க முடியுமா? எந்திரி, பிடிச்சிக்கோ. நான் வேணாம் சொல்கிறேன்ல. ஜிமின் வேணா அப்படியே லிஃப்ட் பண்ணான். விட்டுங்க, நான் வேணாம் சொல்கிறேன்ல, விட்டுங்க ஜிமின். வாய மூடுறியா? ஜிமின் வைனை அவனோட பெட்டில் படுக்க வச்சான். அது இல்லை, நான் அங்கே இங்கே படு. ஜிமின் இல்லை, நான் அங்கே படுன்னு சொன்னல, படு. ஜிமின் ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு வைன் போட்டு ஸ்கர்ட்டை லிஃப்ட் பண்ணான். ஜிமின் என்ன பண்ணுறீங்க? ஆயில்மெண்ட் போடுறேன், கால் வலிக்குன்னு சொன்னல. ஜிமின் இல்லை, இதில் வேணாம், கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். இந்தா. வைன் அதை வாங்கிட்டு போட ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. விரல லைட்டாக வச்சுட்டு வலிக்குதுன்னு எடுத்துகிட்டே இருந்தா. ஜிமின் வைன் கையிலேருந்து ஆயில்மெண்ட்டை பிடிங்கிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கா? சும்மா தொட்டு பார்த்துட்ருக்கா? அது வலிக்குது. பின்ன வலிக்காமல் என்ன பண்ணும்? கொடு. ஜிமின் அந்த ஆயின்மெண்ட்டை விரலில் எடுத்துகிட்டு வைனோட காலில் சாஃப்டாக அப்ளை பண்ணி அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி சாஃப்டாக மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தான். வைன் ஜிமினையே பார்த்துட்டே இருந்தான். ஜிமின் அவன் கையை இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு வந்து, இங்கே வலிக்குதான்? இல்லை இல்லை, இங்கே மட்டும்தான் வலிக்குது. இங்கே வலிக்குதா? இல்லை இல்லை, அங்கே மட்டும்தான் வலிக்குது. ஜிமின் வைனோட ஸ்கர்ட்டை இன்னும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிவிட்டு, இங்கே வலிக்குதா? இல்லை, இங்கெல்லாம் வலிக்கலை, கீழே மட்டும்தான் வலிக்குது. ஜிமின் வைனோட லெக்கை சாஃப்டாக ரப் பண்ணிட்டே ஜிமின் வைனோட கண்ணை பார்த்து, இங்கே வலிக்குதா? அது ஜிமின், இங்கே வலிக்குதா? அது ஜிமின், கை எடுக்கிறீங்களா? ஜிமின் வைனோட லிப்ஸில் குட் நைட். ஜிமின் வைனுக்கு அந்த சைட் போயிட்டு வாலை ஃபேஸ் பண்ண மாதிரி திரும்பி அப்படியே கண்ணை மூடி படுத்திருந்தான். வைன் ஃப்ரீஸாக ஸ்டாச்சு மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருந்தா.